Hello students, நீங்களும் கற்கலாம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனல் வந்து எதை பற்றி டீச் பண்ண போகுது அப்படின்னா, நம்ம வந்து பர்டிகுலர் டெக்னாலஜிஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து தெரிஞ்சாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலம் நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிளாக் டயக்ராம்ஸ் ஒன்று நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள், என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது வந்து எம்இசி ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டில் வந்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து டிசைன் பண்ணுறோம். எம்இசினா என்ன அப்படின்னா, எம் டினோட்ஸ், எதை குறிக்குதுன்னா மாடல்ங்கிறது என்னன்னா டேட்டா பேஸ். மாடல், ஒவ்வொரு டேட்டா வந்து டிஃபைன் as a மாடல். ஓகே, அது ஒரு டேட்டா பேஸ் ரிலேட்டடாக உள்ளது. மாடல் வியூங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரெசன்டேஷன் லேயர். ஓகே, தட் இஸ் எ வியூங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு சொல்லலாம். வியூ நம்ம யூசருக்கு வந்து எதை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வியூங்கிற பார்ட் வந்து டிஃபைன் பண்ணுவோம். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த வியூ வந்து கேட்டகரைஸ்ட் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லேயர். ஸ்ட்ரக்சர் லேயர்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்ஃபார்மேஷன் மட்டும் இருக்காது. அதில் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு யூசர் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்க போனால் ஒரு டெக்ஸ்ட் வந்து அதோட பிஹேவியரை ஜஸ்ட் ஒரு மவுஸை கொண்டு போனால் அதோட பிஹேவியர் மாறும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் வந்து த்ரீ கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். ஒன் இஸ் வந்து ஸ்ட்ரக்சர் லேயர். ஸ்ட்ரக்சர் லேயரில் என்னென்ன வரும் அப்படின்னா HTML, XHTML, இந்த டேக்ஸ் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் லேயரில் வரும். ப்ரெசன்டேஷன் லேயரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம். இது CSS என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் அஜெண்டாவில் இருக்க போகுது, அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஒரு ஃபாண்ட் எடுத்திங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து என்ன கலரில் இருக்கணும், என்ன இட்டாலிக்கில் இருக்கணும், போல்டில் இருக்கணுமா, இல்லை அதோட ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் லேயர். ஓகே, அண்ட் தென் பிஹேவியர் லேயர். இந்த பிஹேவியர் லேயர் அப்படிங்கிற போது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்கிரிப்டிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கிளைண்டில் யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டிங் டூலை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். கூகுள் பேஜ் இருக்குது, இல்லை ஒரு ஜிமெயில் லாகின் பேஜ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிற 2 ஃபீல்டு இருக்கும். ஓகேயா, இந்த 2 ஃபீல்ட்லேயே வந்து நம்ம வந்து யூசர் நேம் கொடுக்குறோம், பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இந்த யூசர் நேம் வந்து எந்த மாதிரி இருக்கணும், அதோட ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கணுமா, இல்லை அப்பர் கேஸாக இருக்கணுமா, இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பேஸ்டாக இருக்கணுமா, பாஸ்வேர்டு என்ன மாதிரி இருக்கணும், இதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது என்ன மாதிரி பிஹேவியர் வந்து அது டிஸ்பிளே பண்ண போகுது, அதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து பிஹேவியர் லேயர். வியூ வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அண்ட் தென் கண்ட்ரோலருங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பிஸ்னஸ் லாஜிக். நம்ம இந்த பிஸ்னஸ் லாஜிக்கெல்லாம் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கண்ட்ரோலர் பார்ட்டில் தான் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஓகே, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வியூங்கிற ப்ரெசன்டேஷன் லேயர்லேருந்து ஒரு யூசர் வந்து இன்புட் கொடுக்குறாங்க. அது வந்து எங்கே போகும் அப்படின்னா கண்ட்ரோலர் பார்ட். கண்ட்ரோல் இஸ் நத்திங் பட் it's a program. It's a purely written as a program logic. It could be the program can be written in any Java language or Python, could be anything. இந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கும். நம்மளுடைய லாஜிக் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் பார்ட்டில் இருக்கும். இந்த கண்ட்ரோலர் தான் வந்து நம்மளுடைய இந்த ப்ரெசன்டேஷன் லேயரையும்
மாடல் கான்செப்டையும் இது பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் வந்து கண்ட்ரோலர்னு வச்சுருக்கோம். ஓகேயா? ஸோ இது பியூர்லி நம்ம வந்து இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வியூ பார்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வேணும். ஆஸ் அ ப்ரோக்ராமர் வந்து HTML கண்டிப்பாக தெரியணும், ஒரு CSSனா என்னென்னு தெரியணும், அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்டிங் டூல்னால் என்னென்னு தெரியணும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து வெறுமனே பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் எழுதினா பத்தாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ப்ரெசன்டேஷன் லேயரே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் இந்த சேனல் மூலமாக கற்றுக்க போகிறோம். ஸோ அண்ட் தென் கண்ட்ரோலர் அப்படிங்கிற போது இட் குட் பி அ ஜாவா அண்ட் பைத்தான். ஸோ நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த சேனல்லேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஜாவும் பைத்தானும். பட் இனிஷியலி நம்மளுடைய கான்செப்ட் வைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரோலர் பார்ட்டில் வந்து ஜாவாவும் பைத்தானும் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து இனிஷியலாக வந்து நம்ம ஒன்லி கான்செப்டை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் காமன் ஃபார் போத் ஜாவா அண்ட் பைத்தான். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ ஊப்ஸுங்கிறது வந்து 2 லாங்குவேஜஸ், அதாவது எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து ஊப்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜஸ் ஃபுல்லாக வந்து காமனான ஒரு கான்செப்ட். ஸோ அதை வந்து இனிஷியலாக நம்ம பார்க்க போகிறோம். அது போக நம்ம மெத்தட்ஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான கண்டென்ட்ஸை வந்து நம்ம வந்து இந்த சேனல் மூலமாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன ஸோ ஒரு நார்மலான ஒரு ப்ரோக்ராமிங் வந்து எந்த மாதிரி அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இருக்குங்கிறத உங்களுக்கு மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சேனல் மூலமாக நம்ம என்னென்ன டெக்னாலஜி வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸுங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரெசன்டேஷன் டூல். இந்த நம்ம ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த 3 லாங்குவேஜஸ் வந்து நம்ம இந்த சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஸோ அண்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கலாம் மேபி. ஸோ ப்ரோக்ராமிங் அந்த ஸ்கில் செட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரிஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம வந்து இந்த கான்செப்டை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய பேஸ் வந்து இதாக தான் இருக்க போகுது. நம்ம எடுத்த ஒன்று நம்ம ஜாவா பைத்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போவாங்க. ஸோ இந்த ஜாவா பைத்தான் நம்ம வேணும், நமக்கு அதில் வந்து நம்ம ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இனிஷியலி வந்து நம்ம இந்த பேசிக்கான சில கான்செப்ட் வைஸ் நம்ம வந்து ஸ்டஃப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து எஃபிஷியண்டான ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கான கான்செப்ட்னா என்ன? ஸோ ஜாவாங்கிறது பைத்தாங்கிறது ரெண்டுமே ப்ரோக்ராமிங் வெப் டூல் தான். ஸோ ரெண்டுமே வெப் டெவலப்மெண்ட் டூல் தான். ஸோ அதில் கான்செப்டான விஷயம், காமனான விஷயம் வந்து கிளாஸ்னா என்ன, ஒரு கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராமிங். ஓகேயா? ஸோ அது தெரிஞ்சால் இன்னமும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை எந்த ப்ரோக்ராமிங்கை கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மெயினாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அவங்க வந்து இப்போ டேரெக்டாக வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் மென்ஷன் பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேருந்தும் நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ HTML வந்து நம்ம ஒவ்வொரு செஷன்ஸும் வந்து பேசிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் அதுக்கப்புறம் அதோட அட்வான்ஸ்டு. ஸோ அது மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் தான் நம்ம போகிறோம். அண்ட் தென் ப்ரோக்ராமிங் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் செஷனில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அது பேசிக்கான கான்செப்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அனதர் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு இன்னும் வெப் ப்ராசஸ் வந்து டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னமும் தெளிவு இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஜிமெயிலுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ஓகேயா? ஸோ எல்லாருக்குமே வந்து மெயில் ஐடி அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து மெயில் ஐடிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஜிமெயிலுங்கிறது ஹாட்மெயில் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, யாஹூ இருக்குது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஜிமெயில் எடுத்துக்கலாம். இப்போ ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான டேட்டா ஃப்ளோ வந்து அந்த ஜிமெயிலுங்கிற ஒரு ப்ராடக்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜிமெயிலில் வந்து ஒரு நியூ யூசர் என்ட்ராக போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து சைன்அப் பண்ணணும் இல்லையா? ஸோ சைன்அப் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டாங்கிற டேட்டா பெர்ஸ்பெக்டிவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட்டா கருத்து, ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் இது பண்ணுவீங்க. ஸோ 2 ஃபீல்டு வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு ஃபீல்டாக இருக்கும். என்ன அதுனா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இதை 2 ஃபீல்டை வச்சு தான் உங்களை வந்து அந்த ஜிமெயில் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது, ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் நேம், பாஸ்வேர்டு, இது வந்து 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கும். இங்கே வந்து ஓகே பட்டன், கேன்சல் பட்டன், ஓகே. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் சைன்அப் பேஜ் போகணும். அதில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, அதை த்ரூ சென்ட் பண்ணுவீங்க. ஸோ சென்ட் பண்ண உடனே ஸோ அது வந்து என்ன ஆகும்னா கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலில் உள்ள பிஸ்னஸ் லாஜிக் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த ரிக்வஸ்ட்டை வந்து மறுபடியும் அது மாடலுக்கு போய் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்களுடைய அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் டேட்டாஸ் ஃபுல்லாக வந்து டேட்டா பேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரம் தி நெக்ஸ்ட் டைம், ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணி ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் வந்து ஒரு டூ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஒன்று வந்து யூசர் நேம், செகண்ட் ஒன்று வந்து பாஸ்வேர்டு, ஓகேயா? ஸோ இந்த 2 தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக உள்ள ஒவ்வொரு லாகின் ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஓவரால் இந்த பர்டிகுலர் சினாரியோவில் வந்து எந்தெந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்னென்ன இந்த யூடியூப் சேனல் வந்து என்னென்னலாம் டீச் பண்ண போகுதுங்கிறத ஓவரால் ப்ராசஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? ஸோ இதில் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்குது. யூசர் நேம்ங்கிறது வந்து சில கண்டிஷன்ஸை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். ஸோ லோயர் கேஸாக இருக்கணும், அப்பர் கேஸாக இருக்கணும். யூசர் நேம் கண்டைன்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அப்படி தேர் இஸ் நோ ஸ்பேஸ் அலவுட். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓவராலாக நம்ம இந்த பேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன டெக்னாலஜி தேவைப்படுதுன்னா HTML என்ற HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த HTML யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும், ஓகேயா? ஸோ இந்த HTMLங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த ஃபீல்டெல்லாம் க்ரியேட் பண்ணிடுங்க, ஓகே? அண்ட் தென் இப்போது யூசர் நேம் வந்து ஒரு யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. யூசர் நேம் என்ட்ரு பண்ணுறோம். யூசர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய ஐடி வச்சுன்னா அப்சல், ஓகே, 1478 அப்படிங்கிற ஐடி என்னுடைய ஐடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூசர் நேம் இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டிங் டூல் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம்.
லோயர் கேஸ் போடு, அப்பர் கேஸ் போடு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணு, ஸ்பேஸ் அலோட் பண்ணாத. ஸோ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து எது கண்ட்ரோல் பண்ணால் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது வந்து இட்ஸ் எ பிஹேவியர், இட்ஸ் அ பிஹேவியர் ஸ்கிரிப்டில் வரும். ஸோ ஓகேயா. ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து இட்ஸ் ஹிடன், இட்ஸ் பாஸ்வேர்ட் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு இருக்குது. நம்ம HTML ஆகட்டும் எதாவது எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பாஸ்வேர்டுங்கிறது இட்ஸ் அ ஹிடன், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேயா. ஹேஷாக இருக்கலாம், ஸ்டாராக இருக்கலாம், could be anything. So it's not visible to the user அப்படிங்கிறது. ஸோ இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட். இதை என்ன சொல்லுவோம்னா கிளைண்ட் சைட் வேலிடேஷன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் வந்து இந்த ஃபீல்டை வந்து வேலிடேட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி வந்து ஸ்கிரிப்ட், கிளைண்ட் சைட் வேலிடேஷன் பை யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, நிறைய ஸ்கிரிப்டிங் டூல்ஸ் நிறையா இருக்குது. டிபி ஸ்கிரிப்ட் இருக்குது, ஜே ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸோ கொரியன் ஒரு இருக்குது, நிறைய JSQL இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய டெக்னாலஜி, ஸ்கிரிப்டிங் டெக்னாலஜிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம கிளைண்ட் வேலிடேஷன். எதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு யூசர் என்ட்ரு ஆகிட்டு யூசர் நேம் கொடுக்குறோம், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறோம். ஸோ ஒரு ஓகே பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து எங்கே போகுது, கண்ட்ரோலர் போகுது. ஸோ இந்த லாஜிக் வந்து கண்ட்ரோலரில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். லாஜிக்ஸ் வந்து பிஸ்னஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ இந்த கண்ட்ரோலர் இஸ் அ கண்டென்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லாஜிக் மெத்தட்ஸ். இந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ணும்போது சப்போஸ் இட்ஸ் அ வேலிட் ஆர் இன்வேலிட் ஆர் குட் பி எனிதிங், எதுவாக இருந்தாலும் இந்த ஓகே பட்டன் பண்ணும்போது ஓகே ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்னா அன்னெசரியான, அதாவது கிளைண்ட் சைட் வேலிடேஷன் இல்லாத பட்சத்தில், அந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணாத பட்சத்தில் அன்னெசரியான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து அன்னெசரி அது இது நெட்வொர்க்கில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதை மினிமைஸ் பண்ண தான் ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரு ஸ்கிரிப்டிங் டூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 90% ஆஃப் தி வேலிடேஷன் ஹேஸ் டு பி டன் இன் கிளைண்ட் சைட் இட்செல்ஃப். ஸோ அதோட அப்ஜெக்டிவ் தான், ஜாவா ஸ்கிரிப்டோட அப்ஜெக்டிவ் என்ன, கிளைண்ட் சைட் வேலிடேஷன் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக வந்து கிளைண்ட் சைடே பண்ணிடும். ஓகே. அன்னெசரியாக வந்து டேட்டா வந்து நெட்வொர்க்கில் அனுப்ப தேவையில்லை. ஏன்னா நெட்வொர்க் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருங்கிறது வந்து ஒரு இட்ஸ் டெடியஸ் ப்ராசஸ், இட்ஸ் காஸ்ட்லி, இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரு டூல் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இதில் என்னென்ன ஆகுது, இதில் வந்து HTML பை யூஸிங் HTML நம்ம வெப்பேஜ் டிசைன் பண்ணுறோம். பை யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட் we control our client side validations and CSS அப்படிங்கிறது வந்து CSS அப்படிங்கிற cascading style sheets. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், அதாவது ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், இந்த ஓகே கேன்சல் பட்டன், இந்த பட்டனோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும், அந்த ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரெசன்டேஷன் எத்திக்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு தான் CSS யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த பேஜ் லாகின் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேயா. HTML, JavaScript and CSS. இப்போ உங்களுக்கு புரியுதா இது எப்படி இந்த ஃப்ரண்ட் எண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா. இப்போ பாருங்க. ஸோ இதான் வந்து இப்போ அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த வெப்பேஜ் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம MVC ஆர்கிடெக்சரில் அப்ளை பண்ணுறேன். ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி வெப்பேஜ் டிசைன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அந்த வெப்பேஜ் வந்து என்னென்னலாம் இருக்குது, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் அ வியூ, இட்ஸ் அ ப்ரெசன்டேஷன் லேயர். ஆல்ரெடி சொன்னது மாதிரி திஸ் இஸ் ஏ கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலரில் என்னென்ன இருக்கும், லாஜிக்ஸ்னால் என்ன, ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வெதர் இட்ஸ் அ வேலிட் யூசர் ஆர் இட்ஸ் அ ஃப்ராட் யூசர், இட்ஸ் அ லாட் ஆஃப் செக்ஸ், பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோலரில் இருக்கும். அண்ட் தென் டேட்டாபேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த டேட்டாபேஸ் இது பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, டேட்டாபேஸை
இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஸோ டேட்டா பேஸில் உள்ள queries வந்து நம்ம ரிட்டர்ன் ரிட்ரீவ் பண்ணுறது. ஸோ இது அந்த அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கண்ட்ரோலர் பார்த்துக்கும். ஸோ அண்ட் தென் மாடல் என்ன இருக்கும், இட்ஸ் ஒன்லி கண்டெய்ன்ஸ் டேட்டா யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிற 2 ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த மாடலுங்கிற இட்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் டேபிள் காலம், இட்ஸ் டேபிள். சிம்பிளாக சொன்னால் இட்ஸ் அ டேபிள். யூசர் நேம்ங்கிறது ஒரு டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், பாஸ்வேர்டு. ஸோ யூசர் நேம் வந்து என்னோட யூசர் நேம் என்ன, Absel 1478. ஓகே, அண்ட் தென் பாஸ்வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் Absel 1478. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஃபீல்டு 2 ஃபீல்டு இருக்கும், யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டு ஆல்ரெடி சொன்னோம்ல. ஸோ ஓகே பட்டன் கிளிக் பண்ணோன்னே லாஜிக் போகும். கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணால் இட்ஸ் அ ப்ரோக்ராமிங், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஜாவால் எழுதிருக்கலாம், பைத்தான் எழுதிருக்கலாம், எந்த லாங்குவேஜில் வேணாச்சும் கோடிங் அந்த லாஜிக்ஸ் எழுதிருக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா மாடலை இன்ட்ராக்ட் பண்ணும். மாடல் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் query வந்து கால் பண்ணும். ஓகே, ஸோ அந்த queryல வந்து என்ன இருக்குன்னா என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ query-யை எடுத்துக்கொண்டாந்து ஒன்ஸ் அகேன் ப்ராசஸ் பண்ணி whether it's a valid user, return back as a valid response. It's a invalid user, let's give a error message. It give you a kind of error message. It's not a valid user, something like that. So இதுதான் ப்ராசஸ். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஒரு MEC ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஓவரால் டெக்னாலஜி ப்ராசஸ், டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்தோன்னா இது வந்து ஒன்ஸ் இஃப் இட் இஸ் a success response, இட்ஸ் a success response ஆச்சுன்னா இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் நம்மளுடைய லாகின் பேஜுக்கு போயிடும். ஸோ நம்மளுடைய மெயில் பேஜுக்கு போயிடும். சப்போஸ் the response is invalid, it's a error response அப்படின்னா it gives a error message to the user. ஓகே, ஸோ மறுபடியும் அவன் வந்து மறுபடியும் அந்த ப்ராசஸ் பண்ணணும். வேலிடான யூசர் நேம் கொடுக்குறோம், வேலிடான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குற வரைக்கும் it keep on the controlling keep on control the both view and model. Okay, இப்போ புரியுதா? So this is the overall process. இப்போ இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த வியூல உள்ள என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் கண்ட்ரோலர்ல வந்து could be any like Java and Python, 2 programming language வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். And then model could be it's a different scenario. It's a it can be handled in future, something like that. So right now we are concentrating only on view and controller. Okay friends, இன்னைக்கு பார்த்த ஒவ்வொரு டாபிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வர எங்களுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு செஷன்ஸும் வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க.